ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். என்ன தீஞ்ச குண்டான்னு ஃபஸ்ட்டே காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க இதை பற்றி நான் சொல்கிறேன் என்னன்னிட்டு. பால் வச்சுருந்தேங்க, மறந்துட்டு விட்டுறதுனால ஃபுல் பாலும் கீழே உலுக்கி இந்த மாதிரி குண்டா வந்து தீஞ்சு வெளியெல்லாமும் இந்த மாதிரி அடி பிடிச்சிடுச்சு. சில சமயம் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு சமயம் நம்ம மறந்துடுவோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் குண்டானில் தீஞ்ச குண்டான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிக்குங்க. இதில் வந்து ஆஃப் லெமன் போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா லெமன் தோல் இருந்தால் ஒரு 2-3 கூட போட்டுக்குங்க. இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சில சமயம் வந்து நம்ம மறதியில் இந்த மாதிரி விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் தாங்க ஆட் பண்ணுறேன். டிட்டர்ஜென்ட்டை வந்து கொஞ்சமாக நீங்கள் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, துணி பவுடர், வாஷிங் பவுடரை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ கேஸ் வந்து ஆன்லேயே தாங்க வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா பாயில் ஆகணும். கூடவே வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டுங்க. எப்படி பால் பொங்க விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பொங்கட்டும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம ஃபுல்லாக கலக்கி விடுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி பேத்துட்டு வர ஆரம்பிக்கும் அந்த தீஞ்ச லேயர் எல்லாம். இன்னும் கொதிக்கலை, அதனால எல்லாம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சலன்னு கொதிக்குது பாருங்கள். எப்படி பாலை வந்து நல்லா மேலே வரைக்கும் எலும்பி நம்ம சிம்மில் பண்ணுவோமோ அந்த மாதிரியே இதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ மேலே வரைக்கும் எலும்பிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் சிம்மில் வைக்கிறேன். ஸோ எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வரைக்கும் இந்த தீஞ்சி போன லேயர்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நம்ம போட்ட டிட்டர்ஜென்ட் மற்ற லிக்விட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கரண்டிலேயே நம்ம பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் அந்த லேயர். நீங்கள் அப்படியே நீக்கினீங்கனாலே அந்த தீஞ்ச லேயர் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ மறுபடியும் நம்ம ஹையில் வச்சு ஒரு 3-4 டைம்ஸ் மேலே வரைக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இதில் போட்ட லிக்விட், டிட்டர்ஜென்ட் எல்லாமே வந்து மேலே எலும்புனாதாங்க நம்மளுக்கு இன்னும் நல்லாவே க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ இது தட்டை போட்டு மூடிடலாம். ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டுங்க. தட்டை போட்டு மூடிட்ட பிறகு எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் சுரண்டி விடுங்க. எதுக்காக தட்டு போட்டு மூடுறோம் அப்படின்னா, ஆவி ஃபுல்லாக உள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த தீஞ்சி போன லேயர்லாம் சீக்கிரமாகவே வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ எடுத்துகிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் நீக்கினீங்கனாலே அந்த தீஞ்சி போனது எல்லாமே வர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதை நல்லா அடி வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி கலரே எப்படி பிளாக் கலராக மாறிடுச்சு பாருங்கள். முக்கால்வாசி வந்து நம்ம ஸ்க்ரப் எதுவுமே போடாதையே நல்லாவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்பயாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த தீஞ்சது ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு லிக்விடை போட்டு ஸ்க்ரப்பை வச்சு நம்ம தேய்ச்சி இன்னும் க்ளீன் பண்ணிடலாம். நான் எடுத்து கூட இப்போ காமிச்ச பாருங்கள், அந்த தீஞ்ச லேயர்லாம் அப்படியே கொதிக்க விட்டாலே வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் விம் சோப்பு வச்சு தாங்க பண்ணுறேன். நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம், லிக்விடோ எதில் வேணாலுமே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ஏன்னா லைட்டாக தீஞ்சா பரவாயில்லைங்க, இது வந்து ஃபுல்லாகவே தீஞ்சிடுச்சு. பால் சுத்தமாக இல்லாத ரொம்ப அடி வரைக்கும் தீஞ்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சும்மா நான் தேய்ச்சி அலசுறேன். எவ்வளோ பிளாக்காக வருது பாருங்கள். லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் போட்டிங்கனாலே நல்லா விட்டுரும். இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். முக்கால்வாசி எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சிங்க. அவுட்டர் லேயர் கூட பாருங்கள், அவுட் சைடில் பிளாக்காக இருந்தது, அது கூட நல்லாவே போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சில சமயம் வந்து நம்ம மறதியாக வச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் தீஞ்சிடுச்சோ இல்லை அடி பிடிக்குதோ அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லாவே தீஞ்சிடுச்சிங்க. ஸோ இதை வந்து நான் யோசித்தேன், ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே யோசித்தேன். ஆனால் இந்த மெத்தட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. ஸோ இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எவ்வளோ சூப்பராக போயிடுச்சு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது.
நல்லா க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க. எனக்கு இது வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சேன் இது ரொம்ப கஷ்டம் இருக்குன்ட்டு, ஆனால் குயிக்காக வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, எவ்வளோ பளிச்சுன்னு ஆயாச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கரையல்னு இருந்த குண்டா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மெத்தடை உங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். வாழைக்காய் பஜ்ஜெல்லாம் போடுவீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வாழைக்காவாக இருக்கட்டும், இல்லை உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கட் பண்ணும்போது பீஸாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து ஷேப் வந்து ஒரே மாதிரி வராது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் கரெக்டான ஷேப்புக்கு இந்த பஜ்ஜை போட்டேங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனை எடுத்துக்குங்க. இந்த ஃபோக் ஸ்பூனை இந்த வாழைக்கால ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் நடுவில் வந்து மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஷேப்பில் வருங்க. அதாவது ரவுண்டாக ஒரே சைஸாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸ் வரவே வராது. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அதே மாதிரி ஒரே சைஸாகவும் கட் பண்ணியாச்சு. நம்ம கையில் வெறுமாக கட் பண்ணும்போது ஒன்று முத்தாகவும் ஒன்று மெலிசாகவும் இருக்கும். நிறைய டைம் எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இதுக்குன்ட்டு இல்லைங்க, இந்த பொட்டேட்டோ நம்ம வந்து பஜ்ஜி போடும்போது கூட இல்லை சிப்ஸ் போடணுன்னா கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நான் ஆனியன் எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே வந்தது. ஒரே சைஸாக இருந்தது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாத வாழைக்காவை வந்து நீளமாக போடுவோம் இல்லைங்களா? அதுக்கும் இந்த மெத்தடை நல்லாவே ஃபாலோ பண்ணலாங்க. இப்போ அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோக் ஸ்பூனை இந்த மாதிரி மாற்றிக்குங்க. நேர் வாக்கில் மாற்றிட்டு இப்போ இந்த நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ நம்ம கடைங்கள்லாம் கிடைக்கும் இல்லைங்களா நீளமாக, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாத ஷேப்பும், அதாவது தின்னா இருக்கிற மாதிரி ஈக்குவலாக தெரியும். அது கரெக்ட் சைஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ வாழைக்காய் பஜ்ஜியை நீங்கள் போட்டு எடுத்துடலாம். சூப்பராகவே வந்ததுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். கட்டை பேக்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக ட்ராவல்க்குலாம் எடுத்துகிட்டு போவீங்க. வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு, முக்கியமாக ஆனியன், பொட்டேட்டோ இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ கீழெல்லாம் விற்கிறோம், இல்லைன்னா காய்கறி வாங்கும் போது இந்த மாதிரி அழுக்காயிடும். ரொம்ப வந்து அந்த மண்ணெல்லாம் ஒட்டிக்கும். நிறைய ட்ராவல் சமயத்தில் கூட வண்டிங்கள்லாம் நம்ம அப்படி வச்சுடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க பேக்கை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கட்டை பேக்கில் இந்த மாதிரி பிடியை எடுத்துடலாங்க. 90% இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ அந்த கட்டையை, அதாவது பிடியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் நீங்கள் போடுவீங்க இல்லைங்களா? அதில் வந்து பெட்ஷீட்லாம் போடும்போது இதையும் கூட சேர்த்து போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத இப்போ வர டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் தாங்க போஸ்ட் பண்ணது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது இல்லாத நான் பிளேலிஸ்ட்டாகவும் டிப்ஸும் கிராஃப்ட் அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நான் பிளேலிஸ்ட்டையும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிப்ஸ் எல்லாமும் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாம் உடனே தெரிய வரும். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்புகளோடு நான் இன்றைக்கி சேனலில் போஸ்ட் பண்ண குறிப்புகளை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.